நம்போ ஆக்சுவலி இந்த சேனல்ல வந்துட்டு யூனிட்டி கன்டென்ட்ஸ் பார்த்து பல நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தது. பிளஸ் கொஞ்சம் ஆப் டெவலப்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால யூனிட்டி நம்ம சேனல்ன்றதுல யூனிட்டி கன்டென்ட் போடுறோன்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டு நான் பாட்டுக்கு ஃப்ளட்டர் ஷார்ட்ஸா போட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங் பார்க்க போறோம். ஸோ யூனிட்டில ஒரு கேம்ல இம்பார்ட்டன்ட்டான ஒரு திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கேம்ல இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள்லாம் லைனா பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3D மாடல் எப்படி நம்ப ஒரு யூனிட்டி அசெட் ஸ்டோர் மிக்ஸாமோல இருந்து இம்போர்ட் பண்ணி யூனிட்டி சீன்ல வந்துட்டு நம்ம அதை இம்போர்ட் பண்றோம் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டெரெயின் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட ரொம்ப முக்கியமான ஒரு திங்கா ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ட எப்படி மூவ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு 3D மாடலுக்கு எப்படி அனிமேஷன் குடுக்குறது அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ இவ்வளோ பார்த்துட்டோம். இப்போ நம்ப இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் கொலைடர்ஸ். ஸோ கொலைடர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி நான் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஹைரார்கிக்கல்ல பிளஸ் குடுத்துட்டு 3D ஆப்ஜெக்ட் ஒரு கியூப். கியூப் குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் கொலைடர் இருக்குல்ல, இதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டோட கொலைடர். ஸோ நான் இப்போ உங்களுக்கு பண்ண சொல்லி தரேன் வெயிட். இந்த சைஸ் போதும். ஸோ ஜெட்டுக்கும் அதே குடுத்துக்கலாம். ஆ. இப்போ கேம் ஆப்ஜெக்ட் பாருங்க. கேம் ஆப்ஜெக்ட்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ப அந்த அனிமேஷனுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா? அதோடது. ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம அது கனெக்ட் எதுவும் பண்ணல. இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நம்ம இத பெருசாவே ஆக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண நியூ மெட்டீரியல் அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ம் நம்ப அகைன் ஒரு 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு கியூபா குடுத்துக்கிட்டு ஒரே ஒரு கியூபே போதும். நம்ம அத வச்சே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ 100 ஓ சாரி. ஆம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக்கிக்கலாம். ஸோ பெருசாக்கிட்டு நம்ம அத ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு அத நம்மளோட கிரீன் கலர் சர்ஃபேஸ்ல அதாவது டெரெய்ன்ல வச்சிடலாம். ஓ சாரி கேம்ல வந்துட்டு அது எங்கேயோ இருக்கு. இன்னும் மேல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்ல தான். பட் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பேசிக்கான திங் தான் கத்துக்க போறோம் அப்படின்றதுனால இதுவே ஓகே. ஸோ இத கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஆம். ஓகே குட். ஸோ நம்ம இப்போ இத ஒரு வால் மாரி நம்ம செஞ்சுட்டோம். சரிங்களா? இப்போ கொலைடர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3D ஆப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இன்ஸ்பெக்டர்ல இருந்து பாக்ஸ் கொலைடர்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டா என்னன்னா, பாக்ஸ் கொலைடர்ன்றது வந்துட்டு இந்த 3D ஆப்ஜெக்ட்டோட ஒரு ஒன் ஆஃப் த காம்போனன்ட். அந்த ஒன் ஆஃப் த காம்போனன்ட்ட நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்.
ரிமூவ் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ ஒண்ணும் இல்ல. நம்ப ஒரு ஸ்பியர் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பியர கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். ஸோ கேம் ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, பெர்ஃபெக்ட். அந்த சர்க்கிள்க்கு ஏத்த மாரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுலயும் லைக் இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லயும் போயிட்டு நம்போ அதோட சைஸ வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கீழ டிராப் பண்ணலாம். சர்ஃபேஸ டச் பண்ற மாரி. ஸோ சர்ஃபேஸ் டச் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ ஏதாவது கலர் குடுக்கலாமே! பார்க்க நல்லால்ல. ஸோ வந்துட்டு நம்ம கேம் ஆப்ஜெக்ட்க்கு ரெட் கலர் குடுத்துருவோம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கேம் ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் பண்றது அப்படின்றதுல பார்த்தப்போ, நம்ம இதே கலர் தான் குடுத்துருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம வாலுக்கு வந்துட்டு பிளாக் கலர் குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே கலரே குடுத்துடலாம். இப்போ வந்து நம்ப வந்துட்டு அந்த பிளாக் கலரு என்ட்ட இப்போ ஹைரார்கிலயும் அசெட்ஸ்ல இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிளஸ் குடுத்துக்கலாம். லைக் எங்க குடுக்கணும்னா, ப்ராஜெக்ட்ன்ற கீழ பிளஸ்ன்னு இருக்கும். அங்க மெட்டீரியல் குடுத்தீங்கன்னா, மெட்டீரியல் கிரியேட் ஆயிடும். இது வந்து ஆல்பிடோ கலர்ல இருக்கும். தட் மீன்ஸ் ஒயிட். ஸோ நம்ப அதுல போயிட்டு நம்ப செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து நான் நல்லா பிளாக் கலரா சூஸ் பண்ணிக்கிறேன். இத எடுத்துட்டு போயிட்டு இதில டிராப் பண்ணிறேன். ஸோ ஓகே, முடிஞ்சுச்சு. இப்போ நம்ப இத அசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ப உடனே வந்துட்டு நம்ப அதோட பாக்ஸ் கொலைடர்ன்ற ஒரு காம்போனன்ட்ட எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் இருக்குங்கல்ல, கேம் ஆப்ஜெக்ட்க்கு ஸ்பியர் கொலைடர்ன்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து ஸ்பியர் கொலைடர் பிகாஸ் இட் இஸ் ஸ்பியர் ஷேப். பட் அதே மாரி பாக்ஸ் கொலைடர் பிகாஸ் இட் இஸ் இன் பாக்ஸ் ஷேப். அது நேம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதோட காம்போனன்ட்ட நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ப ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கேம் ஆப்ஜெக்ட்ட எப்படி மூவ் பண்றது அப்டின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்கிரிப்ட்ட தான் நம்ப இப்போ யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் தான் பால் மூவ்மெண்ட் லைக் பால் மூவ்மெண்ட் ஓகேவா? ஸோ இப்போ இதோட இன்ஸ்பெக்டர் போய்க்கோங்க. நியூஸ் ஆட் காம்போனன்ட். ஆட் காம்போனன்ட் போயிட்டு இந்த நேம் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. பால் மூவ்மெண்ட். என்டர் தட்டுங்க. முடிஞ்சுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஆர்பி குடுக்கல. ஸோ ரிஜிட் பாடி இந்த காம்போனன்ட்க்கு இல்ல. நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரிஜிட் பாடிய டிராக் பண்ணிட்டு பால் மூவ்மெண்ட்ல இருக்க ரிஜிட் பாடியில குடுத்துருங்க. ஸ்பீடு நம்ம வந்து 50. இது பால் மூவ்மெண்ட் தானே? ம். பால் மூவ்மெண்ட் தான். ஓ மை காட்! ஸ்கிரிப்ட் மாத்தி குடுத்துட்டேன். நம்ம ஆக்சுவலி பால் மூவ்மெண்ட் குடுத்துருக்க கூடாது. பிளேயர் தான் குடுத்துருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒண்ணும் இல்ல சிம்பிள். பால் மூவ்மெண்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு, ஆட் காம்போனன்ட் போயிட்டு, பிளேயர்ன்னு குடுத்துருங்க. இந்த ரிஜிட் பாடிய இங்க டிராக் பண்ணி இப்படி வச்சிருங்க. ஸோ எல்லாம் ஓகே. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ரீகேப் மாரி குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு சர்ஃபேஸ் மாரி ரெடி பண்ணிட்டோம். அது இப்போதைக்கு நம்ம ஒரு என்னதான் ஒரு 3டி ஆப்ஜெக்ட் கியூப் எடுத்தாலும், இப்போதைக்கு நம்ம கேம் ஆப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் அது ஒரு டெரைன். ஸோ, அது வந்து நமக்கு ஒரு டெரைன். அந்த டெரைன்லயும் கூட கொலைடர் இருக்கும். ஸோ, அது ஓகே. அத விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வால் மாரி ரெடி பண்ணிக்கிட்டோம். அது வந்து பிளாக் கலர் குடுத்துக்கிட்டோம்.
அதுல ஆல்ரெடி இருந்த ஒரு டிஃபால்ட்டான காம்போனன்ட் பாக்ஸ் கொலைடரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாரி இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஆப்ஜெக்ட்க்கு வந்து ஸ்பியர் கொலைடர்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல கைஸ். இப்போ நம்ம வந்து நம்ம கேம் ஆப்ஜெக்ட்டோட ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம குடுத்துருக்கோம். அதாவது மூவ்மெண்ட் ஸ்கிரிப்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஸோ இப்போ நீங்க பாருங்க, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றது மட்டும். நம்ம அதோட பாக்ஸ் கொலைடரை ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால எப்படி போகுது பாருங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாக்ஸ் கொலைடர் ரிமூவ் பண்ணதுனால நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் இந்த வாலை குள்ளே போயிட்டு வெளில வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க வந்துருச்சு பார்த்தீங்களா? இது இப்போ கீழே விழுந்துடும் பிகாஸ் நான் கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை விடுங்க. இப்போ பாக்ஸ் கொலைடர் இல்லாததுனால தானே அது அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு வெளில வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த பாக்ஸ் கொலைடர் இல்லாததுனால நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஃப்ரீயாக போயிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிமூவ் பண்ண பாக்ஸ் கொலைடரை திரும்பி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாக்ஸ் கொலைடர் ஆட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? அந்த கிரீன் கலர்ல லைன் அது நம்ம அந்த வால் மேல தெரியுது பாருங்க. அதுதான் பாக்ஸ் கொலைடர். ஸோ அது இருக்கிறதுனால நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் அங்க தட்டிட்டு நிக்க தான் போகுது தவிர, அது உள்ளுக்குள்ள போகாது. ஸோ இப்போ பாருங்க என்ன ஆகுதுன்னு. ஸோ நல்லா பாருங்க. இப்போ நான் வந்துட்டு ப்ளே கொடுக்குறேன். நல்லா பாருங்க. கிராஸே ஆக மாட்டேது பாருங்க. அங்க தட்டி பின்னாடி வருது. வெயிட். நான் அகைன் கூட பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அது தட்டிகிட்டே அப்படியே போயிட்டு கீழே தான் விழும். பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட கொலைடர்ஸ் இருக்கு யூனிட்டில. பட் நம்ம இந்த வீடியோல ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா கொலைடர்ஸ்னா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய கொலைடர்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் இதுதான் ரீசன். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இதை நம்ம ஒரு கேம்ல எப்படி யூஸ் பண்ணோம்னா, ஒரு சைட்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு சில பிளேஸ் லைக் வைசிட்டி சொல்கிறேன், இப்போ இயர்லி கேம்ஸ்ல அப்படி இருக்கும். லைக் வந்துட்டு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம பிளேயர் போகக்கூடாது, டோர் லாக்ல இருக்கணும், வீடு அப்படியே இருக்கணும். அந்த வீடு வந்து கேம்ல வந்துட்டு அந்த வீட்டுக்கு ஒரு பர்பஸே இருக்காது. நம்ம பிளேயர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கணும்னு ஒரு ஹைப் வரும். ஸோ நம்ம அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணி, நம்மளால அந்த வீட்டுக்குள்ள முடியாது. இப்போ நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேம் டெவலப்பரா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் போணும் அப்டின்னா என்ன பண்ணணும்னா, அந்த டோர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டோர் இருக்க பிளேஸ தவிர மத்த எல்லா பிளேஸ்லயும் நம்ம கொலைடர் கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னு நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோல சொல்றேன். பட் நான் என்ன எக்ஸாம்பிள் குடுக்க வரேன்னா, இப்போ ஜிடிஏல ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போக்கூடாது அப்படின்றத நெனச்சு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வீட அந்த மொத்த வீடையுமே ஒரு கொலைடருக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. சரிங்களா? கொலைடருக்குள்ளனா, அந்த வீட்டு சைஸுக்கு ஒரு கொலைடர் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த கொலைடர் அந்த வீட சுத்தி இருக்கிறதுனால, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட்னால அந்த வீட்டுக்குள்ளேயும் முடியாது. அந்த செவுத்துக்குள்ளேயும் முடியாது. இப்ப உங்க கொலைடர் இல்ல அப்படி வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல கொலைடர் இல்ல அப்படின்னா, நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட் ஈஸியா அந்த வால் வழியாவே உள்ள போயிடும் வீட்டுக்குள்ள. ஸோ, அது நடக்க விடாம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த கொலைடர் யூஸ் பண்றோம் கேம்ஸ்ல. ஸோ, இதே மாரி நெறைய கொலைடர்ஸ் இருக்கு. ஸோ, நம்ம அந்த ஒரு கொலைடரையும் ஒரு பெரிய கேம் ஒண்ணு பண்றப்போ, நம்ப அத கூடிய சீக்கிரம் அப்படியே லைக் சைட் பை சைட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே அந்த கேம் நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ, கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. இதே மாரி நெறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்துட்டு நம்ம கத்துக்கலாம். ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கொலைடர்ஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் நான் கன்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஹேட்ஸ் ஆஃப். ஹேவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா நல்ல நல்ல வார்த்தையில கமெண்ட் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணுங்க. Stay healthy, guys.